கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை யாக்கோபு 5:15. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். ஆமென், அல்லேலூயா. விசுவாசமுள்ள ஜெபம், நாம் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு காலத்திலும் வீண் போகாது. நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். நம் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்து நம் வேண்டிக் கொள்கிறதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். விசுவாசமுள்ள ஜெபம், நாம் ஜெபிக்கும் போது நம் உள்ளத்தில் விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் அதைத்தான் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்கிறோம், ஆனால் ஜெபித்த பின்பதாய் உள்ளத்தில் எழும்புகிற கேள்விகள், என் ஜெபம் கேட்கப்படுகிறதா? என் விண்ணப்பத்தின் சத்தம் கர்த்தருடைய செவிக்கு எட்டுகிறதா? நான் ஜெபிக்கிறது வீணாய் போகிறதா என்ற பல கேள்விகள் உள்ளத்தில் எழும்பலாம். விசுவாசமுள்ள ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம் ஜெபிக்கும் போது நமக்குள்ளாய் அந்த விசுவாசம் பலப்பட வேண்டும். நான் ஜெபிக்கிற ஜெபத்தை என் கர்த்தர் கேட்கிறார். என் ஜெபம் கர்த்தருடைய செவிகள் கேட்கிறது. நான் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு, நான் வைக்கிற விண்ணப்பத்திற்கு, நான் வைக்கிற வேண்டுதலுக்கு என் கர்த்தர் எனக்கு பதிலை ஏற்ற நேரத்தில் கொடுப்பார் என்ற விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க வேண்டும். என் பலவீனத்தை கர்த்தர் பலனாய் மாற்றுவார். என் சுகவீனத்தை கர்த்தர் சுகமாய் மாற்றுவார். என் தோல்விகளை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். என் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். என் குறைவுகளை கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார். நான் ஜெபிக்கிறேன், என் கர்த்தர் பதிலளிப்பார் என்ற அந்த விசுவாசமான ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிற தேவனாக இருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது விசுவாசம் இல்லாத ஜெபம் இருக்கிறது. நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் கேட்கிறாரா இல்லையான்னு தெரியலையே. இப்படிப்பட்ட கேள்விகள் நம்ம உள்ளத்தில் எழும்பவே கூடாது. கர்த்தர் அதை அருவருக்கிற தேவனாக்கிறார். கர்த்தர் அதை விரும்புகிற தேவன் அல்ல. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிற தேவனாக்கிறார். அதற்கு கர்த்தர் செவி கொடுக்கிற தேவனாக்கிறார். கர்த்தர் அவர்களை எழுப்புவார். விழுந்து போயிருக்கலாம், தொய்ந்து போயிருக்கலாம், தோற்று போயிருக்கலாம், வெறுமையாய் நிற்கலாம். நம் விசுவாசமுள்ள ஜெபத்தை கர்த்தர் பார்த்து அதை கவனித்து கேட்டு நம்மை எழுப்ப வல்லவராக இருக்கிறார். விழுந்து போன நிலைமையிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். வெறும் வியாதியை சுகப்படுத்துகிற தேவன் மாத்திரமல்ல, நாம் வேண்டிக் கொள்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்காய் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அதை செய்து முடிப்பார். விழுந்து போன சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் நம்மை எழுப்ப வல்லவராக இருக்கிறார். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். கர்த்தர் நம்மை எழுப்ப வல்லவராக இருக்கிறார். நம் விழுந்து போனாலும் என் கர்த்தனை எழுப்ப, என்னை தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். ஆமென், அல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம். விசுவாசமுள்ள ஜெபத்தை கேட்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறோம். இந்த அதிகாலை வேளையிலே உம் சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறீர். நீர் நிச்சயமாய் பதில் தருவீர். நிச்சயமாய் என் வேண்டுதலை நிறைவேற்றுவீர். என் குறைவுகளை நிறைவாய் மாற்றுவீர். என் பலவீனத்தை பலனாய் மாற்றுவீர். என் சுகவீனத்தை சுகமாய் மாற்றுவீர். என் தேவைகளை சந்திப்பீர். நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்வீர் என்று நான் ஆழ்ந்து விசுவாசித்து, விசுவாசத்தில் பலனுள்ளவனாய் உம் சமூகத்தில் உம்மை நோக்கி இந்த வேலையில பார்க்கிறேன். அப்பா, நீர் என் சூழ்நிலையை மாற்ற வல்லவர். நீர் என்னை கைவிட மாட்டீர் என்பதை விசுவாசிக்கும். இந்த விசுவாசமுள்ள ஜெபத்தினால நீர் எங்களை ரட்சிக்க வேண்டுமாய், மீட்க வேண்டுமாய், வெற்றியை கொடுக்க வேண்டுமாய், ஜெயத்தை கொடுக்க வேண்டுமாய் உம் சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார் என்று சொன்னபடி ஆண்டவரே, நீர் எங்களை எழுப்ப வல்லவர். நாங்கள் விழுந்து போயிருக்கலாம், ஆனால் நீர் எங்களை எழுப்ப வல்லவர். உண்மையை நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளை கரத்தில் கொடுக்கிறோம். நீர் எங்களை எழுப்பி எங்களை நடத்துவீராக. சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்களை கர்த்தர் எழுப்புவார், உங்களை நடத்துவார். கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக. ஆமென்.